ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரை நேரில் சென்று சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் புதுவை அரசியல் குறித்து வெங்கட்ராமனுடன் முக்கிய ஆலோசனை. அமைச்சர் ஜான்குமார் சந்திப்பு குறித்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் நேரில் எனது இல்லத்திற்கு வந்து எனது தலைமையில் புதிய கட்சி ஆரம்பித்ததை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அரசியலில் மூத்த அரசியல்வாதியாக இருப்பதால் மரியாதை நிமித்தமாக என்னை சந்தித்தார். மேலும் அவருக்கு மேதகு துணைநிலை ஆளுநர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து 147 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கவில்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இதுபோன்று இலாக்கா இல்லாமல் அமைச்சர்கள் இல்லை. இது தொடர்பாக 2 முறை கட்சியின் சார்பாகவும் புதுவை மாநிலத்தின் மக்கள் சார்பாகவும் ஜனநாயக ரீதியில் நான் அறிக்கை வெளியிட்டு குரல் கொடுத்தும் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கடைசியாக கடந்த வாரம் போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக CBI விசாரணை கோரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து வலியுறுத்திய போது அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன். அது தொடர்பாக பேட்டியும் கொடுத்திருந்தேன். அதற்கு அமைச்சர் ஜான்குமார் என்னை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை செய்ததாகவும் எதிர்கால அரசியல் நிலையில் எடுக்க வேண்டிய நிலை குறித்தும் கலந்தாலோசித்ததாகவும் தெரிவித்தார். விரைவில் புதுவையில் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் விரைவில் வரும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இல்லை, அவர் எப்பயுமே அப்படி தான் இருப்பார். நீங்கள் வந்து ஏமாட்டேன் அப்பா பண்ணி ஏமாட்டேன், அவர் உண்மையான பண்ணி சொல்லிட்டு ஒரு பொம்மை அப்பா மாதிரி இருப்பார். ஏன்னா இப்படி தான் சார்.